ஓடி வருகிறார் உங்கள் சாரங்கன். ஓடி வருகிறார் உங்கள் சாரங்கன். ஆடி வருகிறார் ஆராவமுதன். ஆடி வருகிறார் ஆராவமுதன். சாரங்கா சாரங்கா சாரங்கா. கும்பகோணம் என்றாலே கோயில்களுக்கு பெருமை என்பது அனைவருக்கும் தெரியும். கும்பகோணத்தில் திரும்பிய இடங்களிலெல்லாம் கோயில் உள்ளது. வருடம் முழுவதும் ஏதேனும் ஒரு கோயிலில் ஏதேனும் ஒரு திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது சிறப்பம்சம். மாசிமக சமயத்தில் சுமார் 11 கோயில்களில் ஒரே நேரத்தில் 10 நாள் திருவிழா நடப்பது வேறு எந்த ஊரிலும் கிடையாது. சித்திரை மாதத்தில் கும்பகோணத்தின் பிரதான பெருமாள் கோவிலான 108 தெய்வீக தேசங்களில் ஒன்றான சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நடைபெறுகிறது. சித்திரா பௌர்ணமி தினத்தன்று சுவாமி தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்த தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக சொல்லப்படுகிறது. இந்த தேரோட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் பெருமாள் நாராயணன் கிடந்தவாறு இருக்கிறார், இருந்தவாறு இருக்கிறார், நின்றவாறு இருக்கிறார். இவ்வாறு 3 கோலத்தில் ஒரே ஊரிலே சேவை சாதிப்பது அரிதிலும் அரிது. 6ஆமுதனாய் பெரிய கோவிலிலே சாரங்கபாணி கோவிலிலே சுவாமி கிடந்தவாறு இருக்கிறார். சக்கரவர்த்தி திருமகனார் தன் சகோதரர்களுடன் சீதா பிராட்டியாருடன் அனுமாருடன் பட்டாபிஷேக குளத்திலே அமர்ந்து காட்சியளிக்கிறார் ராமசுவாமி. நின்றபடிக்கு சக்கரபாணியாக ஜுவாலாகேசும் 3 கண்களுடன் 8 கைகள் 8 ஆயுதத்துடன் சேவை சாதிக்கிறார் சக்கரபாணியாக சுதர்ஷ்ண மகாவிஷ்ணுவாக கும்பகோணத்தில். இவ்வாறு 3 நிலைகளிலே பெருமாள் ஒரே ஊரில் சேவை சாதிப்பது வேறெங்கும் காண முடியாது.
தேர் பொம்மைகளை கொத்தனார் பொருத்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ பிரம்மா குதிரைகளை இயக்குவதற்காக இந்த இடத்திலே வந்து அமர்ந்து விட்டார். சக்கரம் எண்ணெய் ஆயிலிங் முடித்து இப்பொழுது பொருத்தப்பட்டுள்ளது. ஆறாவமுதன் சார்ங்கன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பெருமாளின் மேலே அதீத பக்தி கொண்ட திருமிசை ஆழ்வார் ஒரு நல்ல பாசுரத்தை எழுதியுள்ளார்.
நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய், இடந்த மெய் குலுங்கவோ விளங்குமார் வரைச்சுரம், கடந்த கால் படந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று பாசுரம் எழுதியுள்ளார். கும்பகோணத்திலே பெருமாள் படுத்திருந்தாலும் எழுந்த கோலத்திலே இருந்து சேவை சாதி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம், காஞ்சிபுரத்திலே திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வரதராஜருக்கு ஆலவட்டம், அதாவது விசிறி போட்டுக்கொண்டே பேசுவதாக ஐதீகம். அப்பொழுது கும்பகோணத்திலே உள்ள ஆறாமுதனை பற்றி ஒரு பாசுரம் எழுதுமாறு வரதராஜர் பணிக்க, அப்பொழுது திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஆறா அமுதாய் என்று பாசுரம் எழுதத் தொடங்கும் பொழுது இங்கே பெருமாள் அடியேன் என்றவாறு எழுந்ததாக ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இதை நான் சிற்றூனியன் வங்கியிலே முன்பு வேலை பார்த்த திரு ரங்கமணி என்பவர் சொல்ல கேட்டு எனக்கு இது தெரிய வரும். அவ்வாறு யாராவது ஒருவன் ஆறாமுதா என்று அழைத்தாலே அடியேன் என்று அவருக்கு சேவை செய்வதற்காக ஓடி வருபவன் ஆறாமுதன் சாரங்கன். प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये, व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम्, पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्, व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः, अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे, यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ॐ नमो विष्णवे प्रभविष्णवे। श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवम् पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकम् दैवतम् लोके किम् वाप्येकम् परायणम् सुवन्तः कङ्कमत्यन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणाम् भवतः परमो मतः किम् जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुम् देवदेवमनन्तम् पुरुषोत्तमम् सुवन्नाम सहस्रेण पुरुषस्तततोत्थितः तमेव चार्चयन् नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् सुवन्नमस्यम् च यजमानस्तमेव च अनादिनिधनम् विष्णुम् सर्वलोकमहेश्वरम् लोकाध्यक्षम् स्तुवन्नित्यम् सर्वदुःखातिगो भवेत् ब्रह्मण्यम् सर्वधर्मज्ञम् लोकानाम् कीर्तिवर्धनम् लोकनाथम् महद्भूतम् सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणाम् धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षम् स्तवैरच्चेन्नरः सदा परमम् यो महत्तेजः परमम् यो महत्तपः परमम् यो महद्ब्रह्म परमम् यः परायणम् पवित्राणाम् पवित्रम् यो मङ्गलानाम् च मङ्गलम् दैवतम् देवतानाम् च भूतानाम् यो व्ययक्तिदा यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयम् यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रम् मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिचितानि तानि वक्ष्यामि भूतये ऋषिर्नाम्नाम् सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोऽनुष्टुप् तथा देवो भगवान् देवकीसुतः अमृताम् शुद्धवो बीजम् शक्तिर्देवकी नन्दनः कृतामाहृदयम् तस्य शान्त्यर्थे विनियुज्यते विष्णुम् जिष्णुम् महाविष्णुम् प्रभविष्णुम् महेश्वरम् अनेकरूपदैत्यान्तम् नमामि पुरुषोत्तमम् अस्य श्रीविष्णोर्दिव्यसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः
अनुष्टुप्छन्दः श्रीमहाविष्णुः परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतांशोद्भवो भानुरिति बीजम् देवकी नन्दन श्रेष्ठेति शक्तिः उद्भवः क्षोभणो देव इति परमो मन्त्रः धर इत्यस्त्रम् रथाङ्गपाणिरक्षोभ्य इति नेत्रम् कृतामातामगस्तामेति कवचम् आनन्दम् परब्रह्मेति योनिः ऋतुः सुदर्शनकाल इति दिग्बन्धः श्रीविश्वरूप इति ध्यानम् श्रीमहाविष्णुप्रीत्यर्थे सहस्रनाम जपे विनियोगः ध्यानम् श्रीयोगम् दत्तदेशे शुचिमणिविलसत्सैकते मुक्तिकान् मालाकृत्तासनस्थस्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैररभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्दीनः कुय्यादरिनरिन गदा शङ्खपाणिर्मुकुन्दः भूपादौ यस्य नाभिर्विहरसुरनिलश्चन्द्रसूर्यस्य नेत्रे कर्णावाशा शिरोद्यौर्मुखमपि दहनो यस्य वात्तेयमब्धिः अन्तस्थं यस्य विश्वम् सुरनरखगो भोगि गन्धर्वदैत्यैः चित्रम् रम्यते तं त्रिभुवनवपुषम् विष्णुमीशम् नमामि ॐ नमो भगवते वासुदेवाय शान्ताकारम् भुजगशयनम् पद्मनाभम् सुरेशम् विश्वाधारम् गगनसदृशम् मेघवर्णम् शुभाङ्गम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योगिधृध्यानगम्यम् वन्दे विष्णुम् भवभयहरम् सर्वलोकैकनाथम् मेघश्यामम् पीतकौशेयवासम् श्रीवत्साङ्कम् कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्योपेतम् पुण्डरीकायताक्षम् विष्णुम् वन्दे सर्वलोकैकनाथम् नमः समस्तभूतानामादिभूताय भूभृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे सशङ्खचक्रम् सकिरीटकुण्डलम् सपीतवस्त्रम् सरसीरुहेक्षणम् सहारवक्षस्थलशोभिकौस्तुभम् नमामि विष्णुम् शिरसा चतुर्भुजम् छायायाम् पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदश्याममायताक्षमलङ्कृतम् चन्द्राननम् चतुर्बाहुम् श्रीवत्साङ्कितवक्षसम् रुक्मिणी सत्यभामाभ्याम् सहितम् कृष्णमाश्रये विश्वम् विष्णुर्वशत्कारो भूतभव्य भवत्प्रभुः भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानाम् परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदाम् नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वः शर्वः शिवस्थाणुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयम्भूः शम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभोऽमरप्रभुः विश्वकर्मा मनुस्पष्टास्थविष्ठस्थविरो ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षप्रदर्दनः प्रभूतस्त्रिककुब्धाम पवित्रम् मङ्गलम् परम् ईशानप्राणदप्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो दुराधर्षः कृतज्ञकृतिरात्मवान् सुरेशः शरणम् शर्म विश्वरेता प्रजाभवः. பாரம்பரியமிக்க கோயில் நகரமான கும்பகோணத்தில் இன்று அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி கோயிலின் திருத்தேரோட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று மாலை உரிய நேரத்திலே தேர் நிலையை வந்து அடைந்தது. இந்த தேரோட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த கொத்தனார் குழுவினர் பாராட்டுக்குரியவர்கள். அவர்களோடு இணைந்து பக்தர்களுக்கு ஒருங்கிணைத்து பக்தர்களை உற்சாகப்படுத்திய
குடந்தை சக்தி எனப்படும் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அது மட்டுமல்ல, இந்த திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற பேருதவி புரிந்த மாவட்ட நிர்வாகம், கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகம், காவல்துறை, இந்து அறநிலைய ஆட்சித்துறை, திருக்கோயில் நிர்வாகம், சாரங்கபாணி கோவில் பட்டாச்சார்கள் மற்றும் பக்தர்கள், தீயணைப்புத் துறையினர், பொது சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து பிரிவு அலுவலர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தேரோட்டத்தை மிக விமர்சையாகவும் அழகாகவும் திறம்படவும் நடத்தி கொடுத்துள்ளனர்கள். அதற்காக திருக்குடந்தை பக்தர்கள் சார்பிலே பாராட்டுகளையும் நன்றிகளையும் அனைவருக்கும் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற கொளுத்தும் வெயிலிலும் ஒடுங்கே இணைந்து தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள், ஒத்துழைப்பு கொடுத்த அரசு அலுவலர்கள், கோவில் பட்டாச்சார்கள், அதை இயக்கி கொடுத்த கொத்தனார் குழுவினர் மற்றும் அனைவருக்கும் படிதாண்டா பத்தினியாம் கோமலவல்லி நாயிகா சமேத அபரியாப்தாம்பிதர் என்று அழைக்கப்படும் ஆறாமுதன் சாரங்கபாணியின் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சாரங்கா 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 சாரங்கா.